நான் இப்போ நிற்கிறேன் மிகப்பெரிய ஒரு உரும்புராயில் மிகப்பெரிய ஒரு கிரேப் தோட்டத்துக்கெலாம் வந்து நிற்கிறேன். இது வந்து இடப்பழம் தான். அது நல்லா இருக்கும், சூப்பர். 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் வந்து அறுவடை செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் இதனுடைய கிளைகளை வந்து இப்படி வெட்டி விடுவாங்க. இதெல்லாம் வந்து குருவிகள் இதுகளெல்லாம் வரும். எனக்கு பக்கத்தில் எல்லாம் போல இருக்குன்னு பாருங்க. பார்க்கவே ஆசையாக இருக்கு, அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தடவை 3 தடவை வந்து அதுலேருந்து இடையிலேருந்து இப்படி பூத்து இதில் அந்த காய்கள் வந்து ஆமாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பக்கங்களில் அதிகமாக பாருங்கள் காய்கள்லாம் இருக்குது. இதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டத்துக்கு வந்து விட மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு பட்டு போகும். ஸ்டாண்ட் வந்து ஒன்றையில் கையெல்லாம் உயர்த்தி வந்து காட்டுறேன். இதுக்குள்ள அந்த மேல் பகுதி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே எந்த வித மருந்துகளுமே வந்து அடிக்கிறே இல்லையா. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் ஒரு வித்தியாசமான ஒரு காலி, நீண்ட நாள் ஆசை என்று கூட சொல்லலாம். திராட்சை தோட்டம் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. இன்றைய நாளில் வந்து நான் நிற்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உரும்புராயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தோட்டங்கள் இருக்குது. இந்த திராட்சை தோட்டங்கள் வந்து நிறைய பேர் வந்து வச்சுக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திராட்சை தோட்டங்களை வந்து யாருமே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு பட்டு போம் யாரும் பார்த்தா வீடியோவில் வந்து கண்ணூறு பட்டால் வந்து அழுகி போடும், பிறகு வந்து பயிர் வந்து விளையாதுன்ற ஒரு எங்களை ஆக்கள் ஒரு நம்பிக்கை அப்படி ஒன்று இருக்குது. அதனால் இன்றைய நாளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக்ல வந்து நிறைய பேர் வந்து திராட்சை தோட்டங்களில் டிக்டாக் போடுறாங்க. அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா புகைப்படங்கள்லாம் எடுத்து போடுறாங்க. அப்போ எங்கடா எடுத்து போடுறாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து நான் நிறைய நாள் தேடிட்டு பிறகு தான் தெரிஞ்சது உரும்புராய்க்கெல்லாம் இந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து அந்த அம்மாக்கள் விடுறாங்க, எல்லாருமே வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கு வந்து பார்க்குறதுக்கு எல்லாம் விடுறாங்க. அதை விட வந்து போனால் நீங்கள் பழங்கள் எல்லாம் வந்து நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம், நல்ல மலிவாக வைக்கிறாங்க. இன்றைய நாளில் இந்த திராட்சை தோட்டம் வந்து எப்படி இருக்குது, எப்படி வந்து விளைச்சல் வந்திருக்குது, இன்றைய நாள் அந்த திராட்சை தோட்டம் பற்றி வந்து நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். குறிப்பாக அவங்ககிட்ட கேட்டு நான் அந்த திராட்சை தோட்டம் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, தம்பி நாங்கள் யாருமே வந்து கதைக்க மாட்டோம், நீங்களே வந்து உங்களுக்கு என்னென்ன மாதங்களில் அறுவடை செய்கிறது என்ன மாதிரின்னு சொல்கிறோம், நீங்கள் வந்து அதை நீங்களே கதைச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைய நாளில் தோட்டத்தை வந்து பார்த்துட்டு எப்படி பழங்கள்லாம் வந்து அதை விட இன்றைய நாள் சிங்கள மாணவர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து வராங்க, வந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. இன்றைய நாளில் இங்கே திராட்சை தோட்டம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காலை வாயில வந்து பார்ப்போம். யாரும் எங்கள் சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்கோ காலைக்குள்ளே போகலாம். அப்படியே திரும்பிங்கன்னு சொல்லிச்சோன்னா இங்கே பாருங்க, இங்கெல்லாம் நாங்கள் வந்து போகணும். இங்கே வந்து பாருங்கள், இதுவும் வந்து திராட்சை தோட்டம் தான். அப்படி வந்து பாருங்கள், இதெல்லாம் வெட்டி பாருங்கள், ஒரு இலை கூட இல்லை பாருங்கள். அந்த மரத்தில் வந்து ஒரு இலை கூட இல்லை. இதெல்லாம் வந்து அறுவடை வந்து செஞ்சுட்டாங்களாம். இப்போ வந்து மேலெல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க. இனி வந்து இது குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்கு பிறகு, குறிப்பிட்ட ஒரு மாதங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து அந்த கிளைகளை வந்து வெட்டி விடுவாங்க. வெட்டி விடைக்கில் அதில் இருந்து வந்து கிளை வந்து பூத்து பிறகுதான் வந்து திராட்சை பழம் வந்து வரும். இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக உள்ளுக்கு போய் என்ன மாதிரி என்று சொல்லி தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். நாங்கள் இப்போ கிரேப்ஸ் தோட்டத்துக்கு தான் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்க, இதில் வந்து இந்த கேம்பஸில் இருந்தெல்லாம் வந்து சிங்கள மாணவர்கள்லாம் வந்து இதில் வாங்கிக்கிட்டு போகிறாங்க. இது உள்ளுக்கு தான் இருக்குது. எங்களெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் வெத்தில கொடிகள் முழுக்க வந்து தோட்டம் தான் இருக்குது. இதுக்கு உள்ளெல்லாம் நாங்கள் வந்து போகணும். இதில் எல்லாம் வந்து வெட்டி இதில் எல்லாம் வச்சு விற்கணும். எல்லோரும் வந்து பார்க்கலாம், வீடியோக்கள் எடுக்கலாம். இங்கே பாருங்க, முதல் முறையாக வந்து கிரேப்ஸ் தோட்டத்துக்குள்ள வந்து வாரம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே கொத்தாக வந்து காய்ச்சி தொங்குது. இங்கே இதில் எல்லாம் வந்து பழங்கள் நிறைய இருக்குது. இதில் அதிகமாக வந்து இப்போ நிறைய பழங்கள்லாம் வந்து வெட்டிட்டாங்களாம். இங்கே பாருங்க, அப்படி நீட்டுக்கு பாருங்க, அப்படியே எப்படி தொங்குது பாருங்க, அவ்வளோ வடிவாக இருக்குது. அதிகமாக கிரேப்ஸ் தோட்டத்துக்கு வந்து வீடியோக்கள் வந்து எடுக்க விட மாட்டாங்க இவங்க வந்து. இது வந்து உரும்புராய்க்கில் நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து எடுத்து போட்டாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து விசாரித்து அதுக்கு பிறகு அஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்து அவங்க எடுக்க விட்டாங்க. இங்கே பாருங்க நிறைய இருக்குது. இதுக்கு வந்து பாருங்க அப்படியே கொடியெல்லாம் ஒரு பெரிய ஒரு மரம் மாதிரி இருக்குது. வந்து பாருங்க, அடியிலிருந்து அப்படியே மரம் மாதிரி, இந்த மரமெல்லாம் அப்படியே இருக்கும். அந்த சீசனுக்கு மட்டும்தான் வந்து காய்க்கும். இங்கே பாருங்கள், உள்ளுக்கு அப்படியே பெரிய ஒரு பரப்பு. எனக்கு தெரிஞ்சதுக்குள்ள வந்து ஒரு 6 பரப்பு இல்லை 8 பரப்பு இருக்கும். இதில் வந்து தண்ணி கட்டுறதுக்கெல்லாம் பாருங்கள், வாய்க்கால் எல்லாம் வந்து இந்த சீமெண்ட் கட்டையில் வந்து கட்டிக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், வா பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. போய்களை கொஞ்சம் வேணின்னு போகணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி.
நிறைய வந்து காய்கள் இருக்குது. இப்போ பழங்கள்லாம் வந்து நிறைய வெட்டிட்டாங்க. வெட்டி போன கிழமை தான் வந்து நிறைய பழங்கள் வந்து ஏற்றுமதி செஞ்சுக்காங்க. அதை விட இங்கே வச்சு விற்கிறாங்க. இங்கே பாருங்க, அப்பா ஆசையாக தான் இருக்குது. வாங்க இங்கே முடியாது, கீழே இருந்து வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. வாவ், அடடா நல்லா இருக்கு. என்ன எல்லாமே வந்து இடப்பழங்கள் எல்லாம் வந்து இன்னும் ஒரு கிழமை 10 நாள்ல எல்லாம் வந்து இந்த பழங்கள்லாம் வந்து எப்படி பழத்துக்கு ஒன்று யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கு இங்கே பாருங்க. நான் இப்போ நிற்கிறேன் மிகப்பெரிய ஒரு உரும்புராயில் மிகப்பெரிய ஒரு கிரேப் தோட்டத்துக்கெலாம் வந்து நிற்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, முழுக்க கிரேப்ஸ் தோட்டம் தான் இருக்குது. இந்த பகுதிகள் இஞ்சால பகுதியெல்லாம் வந்து பாருங்கன்னா அதிகமாக இந்த பழங்கள் இருக்குது. அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்க. இஞ்சால இதில் பாருங்கள் இந்த பிஞ்சு வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து பிஞ்சு. இங்காலெல்லாம் நிறைய இடத்துலலாம் இதுக்கு பழங்களே இல்லை. இங்கே பாருங்க, இங்கால வந்து பழங்களே இல்லை. இதுக்குள்ள வந்து பாருங்க முழுக்க பிஞ்சாக இருக்குது. பிஞ்சை இருக்க வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதை பார்த்தா அந்த சுண்டங்கத்திரிக்காய் இருக்குல்ல, சுண்டங்கத்திரிக்காய் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, இதில் வந்து பச்சை அப்படி தங்குது. இங்கால பாருங்க இங்காலெல்லாம் நல்லா கொத்தாக இருக்குங்க. இந்த ஒரு குலையிலே பாருங்க இவ்வளவு பழம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த ஒரு குலையிலே வந்து இவ்வளோ பழம் இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்குல்ல? வா, மிகப்பெரிய ஒரு தோட்டம். இந்த பாருங்க, இந்த கட்டில் வந்து பாருங்க அப்படியே லைனாக அப்படியே தங்குது. அங்கெல்லாம் கூட வந்து பிஞ்சுகள்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, இங்காலையெல்லாம் கூட பிஞ்சுகள்லாம் அப்படியே போக நாங்கள் பார்த்துட்டு போகலாம். இது வந்து இந்த மாதங்கள்லாம் வந்து 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் அந்த காலப்பகுதிகளுக்கான வந்து காய்ச்சி வந்து அதுக்கு பிறகு சீசன் இல்லை. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து பாருங்கள் வெடிச்சு இருக்குதுங்களே, இந்த வெடிச்சு எல்லாம் இருக்குது. நல்லா இருக்குல்ல? அப்படியே சுற்றி பார்க்க நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்கு. என்ன ஓகே, இந்த திராட்சை கொடிகள் வந்து இது சம்மந்தமாகவும் வந்து நாங்கள் ஒரு விஷயங்களை வந்து சொல்லணும். அப்போ அந்த தோட்டம் வச்சுக்கிற அண்ணாக்கிட்ட வந்து நான் கேட்டேன், அண்ணா இது சம்மந்தமாக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இல்லை, நாங்கள் வந்து இது சம்மந்தமாக கதைக்க மாட்டோம், நாங்கள் வேண்டாம் உங்களுக்கு வந்து எந்தெந்த மாதங்களில் வந்து காய்க்குமென்று சொல்கிறோம், நீங்களே வந்து அந்த தகவல்களை மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைஞ்சு வரங்க. அப்போ இந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடியில் இப்படி தடியாக வந்து இருக்கும், இப்படி மரமாக வந்து கொடியாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த முறை வந்து அறுவடை செய்வாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதம் 10ஆம் மாதம் வந்து 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் வந்து அறுவடை செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் இதனுடைய கிளைகளை வந்து இப்படி வெட்டி விடுவாங்க. அதனுடைய பருவம் இருக்குது. ஒரு வருஷத்தில் வந்து 3 தரம் வந்து அறுவடை, 2 தரம் 3 தரம் வந்து அறுவடை வந்து செய்யலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்டு இருக்குல்ல, இந்த தண்டை வந்து இப்படி வெட்டி விட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து இப்போ இந்த வாதம், அதாவது இப்போ 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் இதில் அறுவடை செஞ்சுட்டு ஒரு மார்கழி இல்லாட்டி தை மாதம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த துண்டுகளை வந்து வெட்டுவாங்க. இதில் எல்லாம் வெட்டி கிளைகள் எல்லாம் வந்து இல்லாமல் போயிடும். தண்டுகள் இந்த கொடிகள் மட்டும் இருக்கும். இந்த கொடிகள் மட்டும் இருக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெட்டி விட்டோன்னே இதில் இருந்து கிளைகள் வந்து அதில் இருந்தால் பூத்து இந்த வந்து திராட்சை பழங்கள் வந்து வருமென்று சொல்லி அந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தார். பாருங்க, நிறைய பழங்கள் இருக்குது இங்கால. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கட்டிக்காங்க. இங்கே இதெல்லாம் வந்து குருவிகள் இதுகளெல்லாம் வரும். சில நேரங்களில் சின்ன குருவிகள் வந்தாலும்னு சொல்லி இதில் வந்து அமர்ந்து அந்த சத்தத்துக்கு வந்து ஓடிடும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள், எல்லோரும் வந்து விட மாட்டாங்க. உண்மையிலேயே வந்து இவங்கெல்லாம் திராட்சை தோட்டத்துக்கு வந்து விடுறாங்க. உண்மையிலேயே வந்து நிறைய பேர் நான் பார்த்ததுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டத்துக்கு வந்து விட மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு நாவூறு பட்டு ஆக்கள்கிட்ட வந்து கண் பட்டுதான்னு சொல்லி சொன்னால் அது வந்து பிறகு வந்து காய்க்காது. இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து யாருமே வந்து திராட்சை தோட்டம் வந்து லேசில் வந்து யாருமே வந்து விட மாட்டாங்க. சும்மா நம்மளாக பார்க்க விடுவாங்க, வீடியோவெல்லாம் எடுக்க விட மாட்டாங்க. விட்டது வந்து பெரிய விஷயம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து முடிஞ்சுன்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தை மாதம் வந்து வெட்டி விட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் மாசி பங்குனியில் எல்லாம் வந்து அதை வந்து அறுவடை வந்து செய்வாங்க. திருப்பி ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தடவை 3 தடவை வந்து அறுவடை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் அந்த கால பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வெட்டி விடுவோம். இந்த கிளைகள் எல்லாம் வந்து இப்படி வந்து சொல்லிச்சுன்னா இல்லை ஒரு வெட்டி விட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கொடியெல்லாம் வந்து பரவும். இப்படி கொடியெல்லாம் வந்து பரவி இப்படி காய்க்கும். இதே மாதிரி வந்து அதுலேருந்து இடையிலேருந்து இப்படி பூத்து இதில் வந்து காய்கள் வந்து அப்படியே பழகும். இதுதான் வந்து இந்த இருக்கிற முக்கியமான விஷயம்.
இங்கே பாருங்க, இதுக்கெல்லாம் வந்து பாத்தி எல்லாம் பாருங்கள், பாத்தி மூலமாக தான் வந்து நீரெல்லாம் வந்து இறைக்கிறாங்க. மேலே பாருங்கள், இந்த பக்கங்களில் அதிகமாக பாருங்கள் காய்கள்லாம் இருக்குது. இதுகளெல்லாம் நிறைய காய்கள்லாம் இதுக்கான் இருக்குது. இதில் பாருங்கள், இதெல்லாம் வந்து சத்தம் போட்டால் குருவிகள் வந்து இதுக்குள்ள வந்தேன்னு சொல்லிச்சுன்னா இதில் அந்த சத்தம் எல்லாம் கேட்டு ஓடும். அதுக்காண்டி தான் வந்துன்றது. அங்கே வந்து பாருங்கள், சிங்கள மாணவர்கள்லாம் அதிகமாக வந்து புகைப்படங்கள் எடுக்கிறது அதுக்காண்டியே வந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வாவ், அதிகமாக நிறைய பேர் வந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எனக்கு பக்கத்துல எல்லாம் கூட இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே ஆசையாக இருக்கு, அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. இங்கே பாருங்க, அப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து இடப்பழம் தான். அது நல்லா இருக்கு, சூப்பர். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து அந்த குருவிகளுக்காக வந்து கட்டுறது. பழங்கள்லாம் சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் வந்து பாருங்கள் புகைப்படங்கள் எடுக்கிறாங்க. கேமராமேனை கூட்டிங்க வந்து புகைப்படங்கள் எடுக்கிறாங்க. பாருங்க, யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களோட எல்லாமே சேர்ந்து வந்து கூடியிருந்துருக்காங்க. இதில் வந்து வெளியில் பாருங்கள், மரத்துக்கு வெளியில் வந்து பார்ப்பேன் நாங்கள் எப்படிங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்க எப்படி இருக்கு மேலே. நான் ஸ்டாண்ட் வந்து கொன்றையில் கையால் உயர்த்தி வந்து காட்டுறேன். இதுக்குள்ள அந்த மேல் பகுதி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுக்கு மேலே அப்படியே பாருங்கள், முழுக்க இந்த நெட்டு கட்டியிருக்கு பாருங்கள். நெட்டெல்லாம் கட்டாட்டி முழுக்க கிளிகள் வந்து மைனா பறவைகள்லாம் வந்து முழுக்க சாப்பிட்டோம். அதான் பிரச்சனை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மேல் பக்கம் நல்லா இருக்குல்ல. ஓகே, அப்படியே நாங்கள் வலிக்கிறோம். என்ன அப்படியே ஒரு கொஞ்சம் திராட்சை பழத்தையும் வேண்டிக் கொண்டு கொஞ்சம் பழத்தையும் வந்து வேண்டிக் கொண்டு நாங்கள் கிளம்புவோம். இங்கேலாம் நல்ல பழங்கள் இருக்குது. இந்த இடப்பழங்களே வந்து சரியான நல்ல சுவையாக இருக்குது, நல்ல டேஸ்ட். இங்கே பாருங்க, நல்லா இருக்குல்ல. ஓகே, நாங்கள் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்க, எங்களுக்கு வந்து அம்மாக்கள் வந்து இந்த பழம் வந்து வெட்டி தந்துருக்கணும். ஒரு சின்ன குலை இதில் வந்து ஒரு 3, 6, 9, ஒரு 12, 15 பழம் இருக்குது. காசு எதுவுமே வேண்டில்லை, ஃப்ரீயாக தான் வந்து தந்தவை. உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, நான் நிறைய இடங்களில் வந்து திராட்சை பழம் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டிருக்கேன். எல்லோரும் வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆக்களில் கண்பட்டுன்னு சொல்லிச்சுன்னா பழங்கள் எல்லாம் வந்து அழுகி போடும், அது பிறகு வந்து எங்களுக்கு வளராது, முளைக்காது, இந்த மாதிரி வந்து நிறைய விடயங்களை வந்து சொன்னவன். ஆனால் இவங்க மட்டும்தான் வந்து எல்லாருமே வந்து உள்ளுக்க போடுறாங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எந்த வித மருந்துகளுமே வந்து அடிக்கிறே இல்லையா. மருந்துகள் அடிக்காமலே வந்து இந்த அதாவது இந்த இடப்பழங்களே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான சுவையாக இருக்குது. ஆமாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பழத்தை பாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது நம்ம மருந்து அடிக்காத பழம், அதான் வந்து உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதனால் தோட்டத்துக்கு வந்தது ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வரலாம். கண்டிப்பாக உரும்புராயில் இருக்குது. உரும்புராயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெலிகாமம் வளையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன்னு சொல்லி ஒரு பாதை இருக்கும். நீங்கள் உரும்புராயில் வந்து சொன்னீங்கன்னா வலப்பக்கத்தில் இருக்குது அந்த சீமந்த கட்டு வரவேற்கிறது. அந்த வலப்பக்கம் ஒழுங்கைகளை உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா வந்து ஒரு 500 மீட்டர் வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலப்பக்கத்தில் ஒழுங்குன்னு வருது. ஒழுங்கைக்கெல்லாம் வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்படியே வந்து இந்த பாதைக்கெல்லாம் வந்து இந்த சிவப்பு கேட்ட பாருங்கள், இதுக்கெல்லாம் வந்து உள்ளுக்கு வந்து நீங்கள் வந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளாமன்றதை நம்ம சொல்லிக்கொண்டு காலை வெட்டிய கருத்துல சொல்லுங்கள். நிறைய நாள் ஆசை வந்து நிறைவேறிக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு அழகான ஒரு காணொளி வாயிலாக வந்து வேணா. ஓகே, பாய். சூப்பர், அந்த அமெரிக்கா. பாய்.